ஹாய், வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் HTML அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அந்த HTML நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, ஓகேவா, அந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் நம்ம இதுதான் பார்த்தோம். டாக் டைப் பண்ண HTML இது என்ன அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம இதுதான் பார்த்தோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நான் அகைன் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைலோட நேம், ஸோ ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் நான் இன்ட்ரோ டாட் HTML அப்படின்ட்டு கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டாக் டைப் கொடுப்போம். டாக் டைப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எலமெண்ட் HTML எலமெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். தென் ஹெட் அப்படின்ற எலமெண்ட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே டைட்டில்ன்ற எலமெண்ட்டை கொடுப்போம். ஓகேவா? இப்போ அந்த டைட்டிலுக்குள்ளே ஜஸ்ட் ஏதோ ஒரு நான் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஹெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாடின்ற எலமெண்ட் கொடுப்போம். அந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வெப் பேஜில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்த வெல்கம் அப்படின்ற அந்த டைட்டிலில் எனக்கு வந்துட்டு கிரியேட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ ஹெட்டுக்குள்ளார. ஓகேவா? இப்போ பாடிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் வந்துட்டு நான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது HTML பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 எலமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ H1, தென் H2, தென் H3, H4, H5, then H6. ஓகேவா? ஸோ இப்படி நான் 6 எலமெண்ட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த எலமெண்ட்குள்ளே சம்திங் நான் டைப் பண்ணுறேன். வெல்கம் டு வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்ற H1 எலமெண்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டேன். நான் ஜஸ்ட்டு அதே நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். H2 எலமெண்ட்குள்ளேயும் சேம், தென் H3 எலமெண்ட், then H4 element, H4 element குள்ளேயும் கொடுத்துக்கிறேன். ஓகே, H4 element குள்ள, then H5 element குள்ள, then H6 element குள்ள. ஓகேவா? அப்போ 6 element குள்ளேயுமே நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 3 கொடுக்கலையோ? ஓகே, 3 குள்ள அதே மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணி. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அந்த பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தாலே வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த இது எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அது எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சைஸ் வைஸ் வந்துட்டு வேரி ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது இப்போ நான் H1ல கொடுத்த கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, தென் H2ல கொடுத்தது அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது, தென் H3ல கொடுத்தது கொஞ்சம் குட்டி, தென் H4ல கொடுத்தது அதை விட சின்னதாக, தென் ஃபைனலாக H6 வந்துட்டு இது எல்லாத்தையும் விட வந்துட்டு ரொம்ப சைஸில் குட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் H1லேருந்து H6 வரைக்கும் அந்த எலமெண்ட்குள்ளே கொடுத்த எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வேரி ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஹெடர் செக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கலாம், தென் நடுவில் இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு H2ல கொடுக்கலாம், தென் அதுக்கப்புறம் தென் ஃபோட்டோ செக்ஷனில் இருக்கிற சம்திங் இந்த கான்டாக்ட் அட்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு H5 வந்து H6ல கொடுக்கலாம். அப்போது ஒரு வெப்சைட்டில் நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு எவ்வளோ பெருசில் இருக்கணும், எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல H1 இந்த இடத்துல சம் டேக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல சம் டேக்ஸ் வந்துட்டு முடியும். ஓகேவா? இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் அப்படிம்போம். இது மொத்தமாக சேர்ந்து நம்ம என்ன டேக் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா கண்டெய்னர் டேக் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் பேராகிராஃப் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இதில் ஓப்பனிங் இருக்குது அண்ட் க்ளோசிங் இருக்குது. ஸ்லாஷ் போட்டு முடிகிறது க்ளோசிங், ஓப்பனிங் அப்படின்றது வெறுமனா ஓப்பன் ஆகும். ஓகேவா? சம் எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்துட்டு டேக் இருக்காது. ஓகேவா? வெறும் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், க்ளோசிங் டேக் அதில் இருக்காது. ஓகேவா? அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? நான் அதாவது HTMLோட கமெண்ட் செக்ஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கண்டெய்னர் டேக். கண்டெய்னர் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். வெறும் ஓப்பனிங் மட்டும் இருக்குது, க்ளோசிங் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்ட்டு சொல்லணும். ஸ்டாண்ட்
அலோன் டேக் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ இந்த ஆட்டிடியூட் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா கேட்கலாம். கீழே ஒரு 4 டேக் கொடுத்துட்டு அது எது வந்துட்டு ஓப்பனிங் டேக், எது வந்துட்டு எது வந்துட்டு கண்டெய்னர் டேக், எது வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்போ கண்டெய்னர் டேக் அப்படின்றது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுமே இருக்கணும். ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்றதுக்கு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், க்ளோசிங் இருக்காது. ஒரு 5 to 6 எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் டேக்காக இருக்குது. மற்ற எல்லாமே வந்துட்டு கண்டெய்னர் டேக் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலமெண்ட் என்ன அப்படின்னா இமேஜ் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? ஸோ இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு இமேஜ் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கொடுத்தாலும் அந்த இமேஜ் அப்படின்ற ஒன்று வச்சாதான் அந்த வெப்சைட் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நான் ஐஎம்ஜி கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி ஆல்ரெடி தெரிஞ்ச வாட்ச் நான் வந்துட்டு ஜஸ்ட்னா ஷார்ட்கட் கீஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னா லெசன் கொடுத்து ஐஎம்ஜே கொடுத்து எஸ்ஆர்சி கொடுத்து டைப் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா வெறும் ஐஎம்ஜே என்ட்ரு கொடுத்துட்டு அந்த எஸ்ஆர்சி ஆல்ட்டில் அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றமே நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாமல் போயிடுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறவங்க ஒவ்வொன்றும் லைன் பை லைனாக வந்துட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ் நான் கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக எனக்கு எஸ்ஆர்சி அண்ட் ஆல்ட் அப்படின்ற 2 இருக்குது. ஓகேவா? இந்த ஐஎம்ஜே PH6 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸு. இந்த எஸ்ஆர்சி ஆல்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரில் இருக்குது. அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் கிவ் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு சம் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது. ஒரு எலமெண்ட்டோட கலருக்கும் ஒரு ஆட்ரிபியூட்டோட கலருக்கும் ரொம்பவே டிஃபர் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு எலமெண்ட்டை பாருங்களேன், வெறும் வந்து H5 H6 அப்படின்றது ஒரு கலரில் இருக்குது, இமேஜ் எல்லாம் ஒரு கலரில் இருக்குது. அந்த எஸ்ஆர்சி ஆல்ட் அப்படின்றது இன்னொரு வகையான ஒரு கலர், ஒரு லைட் கலரில் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இமேஜ் எலமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜ்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜ் நம்ம வைக்கணும். ஓகேவா? எங்கே வைக்கணும்னா இந்த எஸ்ஆர்சின்னு இருக்குல்ல, எஸ்ஆர்சின்னா ஒன்றும் இல்லை சோர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த எஸ்ஆர்சின்றதுக்குள்ளார நம்ம இமேஜை வைக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு இமேஜ் நம்ம வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க HTML ஃபைல் அப்படின்னா ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பிஎஸ்சியில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள், செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு இமேஜ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளார உங்களோட இமேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி அந்த எஃப்எஸ்டின்ற ஃபோல்டருக்குள்ளார என்னோட இமேஜ் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இமேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளில் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே அந்த இமேஜோட நேம் என்ன, அல்லு அப்படின்றது. ஓகேவா? அப்போ அதை நீங்கள் கொடுங்க. நான் ஏ போட்டோன்னே எனக்கு சஜஷன் காட்டுது பாருங்கள். நீங்கள் இதில் எத்தனை இமேஜ் என்ன வச்சுக்கலாம், அது நீங்கள் ஃபஸ்ட்டில் 2 லெட்டர் போட்டோன்னே அது உங்களுக்கு சஜஷன் காட்டும். ஓகேவா? இப்போ நான் ஏன்னு கொடுத்தோன்னே எனக்கு சஜஷன் காட்டுது. ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். ஓகேவா? அந்த இமேஜோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போது நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்படி தான் நம்மக்கிட்ட எத்தனை இமேஜ் நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளோட எந்த ஃபைலில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜோட நேமை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஓகேவா? அப்போ அந்த இமேஜ் நம்மளுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில பேர் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நான் ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக இமேஜ் எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதே இமேஜ் எஸ்ஆர்சின்றதை கொடுத்துட்டேன். ஆன்லைன் டேரெக்டாக போயிடுங்க. ஓகேவா? ஸோ போயிட்டு ஸோ ஏதோ ஒரு இமேஜ் போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அலோஜன் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சம் இமேஜஸ் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட்டாக இருக்கும் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கோடிங்க்கு வந்துடுங்க. எஸ்ஆர்சிக்குள்ளே அந்த ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் போய் ரன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த இமேஜ் எனக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்துட்டு இந்த இமேஜ் ஒரு சைஸில் இருக்குது, இந்த இமேஜ் ஒரு சைஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபால்ட்ன்ட்டு ஒரு சைஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டியாக இருக்கும். ஓகேவா? அதோட டிஃபால்ட் சைஸ் அவ்வளோதான். நம்ம வந்துட்டு வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சைஸை வந்துட்டு இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இமேஜை நம்மகிட்ட இருக்கிற ஃபைல்லேருந்து எப்படி வைக்கிறது, தென் டேரெக்டாக நெட்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா,
இந்த ஆல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு இமேஜ் வந்துட்டு லோடிங் ஆக சம்திங் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும்போது அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? அப்போனா அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு லோடிங் ஆகிட்டு இருக்கு, இல்லை சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆல்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆல்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்திங் அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு நேம் நான் கொடுக்குறேன். இப்போ அல்லு அர்ஜுன் அப்படின்ட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். நான் கொடுத்த அந்த அல்லு அர்ஜுன்ற நேம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த அல்லு அர்ஜுன் நான் கொடுத்த ஆல்டர்னேட்டில் கொடுத்தது எனக்கு எப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டிஸ்பிளே ஆகாத சமயத்தில் தான் ஆல்டர்னேட் அதோட வேலையை பார்க்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இமேஜே இங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டுக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள், இமேஜ் சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுங்களேன். இப்போ நான் அல்லு அர்ஜுன்ற நேமுக்கு போல ஏதோ ஒரு தப்பான ஒரு நேம் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிற இமேஜோட நேமும் நான் கொடுத்துருக்க நேமும் சரி கிடையாது, தப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் சம்திங் ஏதோ தப்பாகவே ஃபுல்லாக கொடுத்துருங்க. சாரி, நான் ஆல்டர்னேட் இங்கே கொடுத்துட்டு அங்கே தேடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். அகைன் நான் இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் அல்லு அர்ஜுன் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த அந்த அல்லு அர்ஜுன் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு தப்பாக கொடுத்த அந்த இமேஜுக்கு எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. அது இமேஜ் தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம கொடுத்த அந்த ஆல்டர்னேட் அப்படின்ற ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா அதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு இப்போ நான் அந்த சப்போஸ் நான் அந்த ஆல்டர்னேட்டில் ஒன்றுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே இந்த ஆல்டர்னேட்டில் நான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே ஆக்சுவலாக ஒன் செகண்ட் லோடிங் ஆகட்டும். ஒன்றுமே ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகாமல் போயிடும். ஓகேவா? அப்போ அந்த இமேஜ் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஓகேவா? அதாவது இமேஜ் இருந்த சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா கூட அந்த இமேஜ் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கணும், சுத்தமாக இல்லாமலே போயிடக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட்டில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல சம்திங் இந்த நேமில் இந்த இமேஜ் இருக்குது போல இருக்குது, அது சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூனால வந்துட்டு லோடிங் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு கோடிங் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக அந்த இமேஜோட ஆல்டர்னேட்டில் இமேஜில் அதோட நேமை வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, அதே செகண்ட் இதுக்கு நான் இப்போ ஆல்டர்னேட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தப்போ எனக்கு அது ஒர்க் ஆகலை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் அல்லு அர்ஜுன் 2 அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு அது ஒர்க் ஆகாது, ஏன்னா இமேஜே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்போ ஆல்டர்னேட்டுக்கு வேலை கிடையாது. ஓகேவா? இப்போ நான் அந்த இமேஜில் நான் லிங்கே நான் தப்பாக கொடுக்குறேன். சம்திங் நான் லிங்கே பார்த்து டெலிட் பண்ணிட்டு இப்போ லிங்கே ஃபுல்லாக தப்பு. ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது எனக்கு அந்த அல்லு அர்ஜுன் 2 அப்படின்ட்டு நான் அந்த ஆல்டர்னேட்டில் கொடுத்தது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஆல்டர்னேட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இமேஜ் ஒர்க் ஆகும்போது ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த இடத்துல போய் பாருங்கள், நான் அல்லு அர்ஜுன் ஜேபிஜின்னு கரெக்டாக நான் ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு, ஆல்டர்னேட்டுக்கு வேலை கிடையாது. ஓகேவா? அது செகண்ட் இது தப்பான லிங்க் அப்படிங்கவும் எனக்கு அது ஆல்டர்னேட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம எப்படி பண்ணணும்னா இமேஜை வைக்கணும். ஓகேவா? ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் வித் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு சம் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஹைட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிக்சல் வேல்யூவில் கொடுங்க. போக போக நம்ம இந்த ரெம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது பிக்சலில் கொடுங்க. இப்போ நான் அதை 200 பிக்சல் ஹைட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அது எப்படி இருக்குது, 200 பிக்சல் ஹைட்டில் வந்துருக்கு. ஓகேவா? தென் அதே மாதிரி வித்தும் கொடுங்க. தென் வித்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சன்டேஜ்னே கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அதில் வந்துட்டு வித்தில் 50% அப்படின்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னோட பேஜில் 50% வித்து அது கவர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்துட்டு கொடுங்க. பர்சன்டேஜ்லேயே கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு பிக்சல் வேல்யூ ரேம் வேல்யூ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஓகேவா? ஸோ அது மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது ஒரு ஹைட் அண்ட் வித்தை எப்போதுமே வந்துட்டு ஒரே லெவலில் கொடுங்க. ஏன் அப்படின்னா பிக்சர் உடையும். இப்போ நான் இதுவும் 200 பிக்சல் இதுவும் 200 பிக்சல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓரளவு பிக்சர் நீட்டாக தெரியும். ஓகேவா? பிக்சர் எடுக்கும் போதே ஒரு குவாலிட்டியான பிக்சராக வந்துட்டு எடுங்க. ஓகேவா? இப்போ நான் கூகுள் போயிட்டு இந்த பிக்சர் நான் எடுத்தேன் இல்லையா, அதை எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி அது நல்லா பார்க்க குவாலிட்டியாக இருக்கா ஹெச்டி இருக்கா அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு வைக்கும் போதும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா பிக்சர் உடையாமல் இருக்கும். இப்போ இதை நான் 100% வித்து 100%
ஹைட் கொடுத்தேன் அப்படின்னா பிக்சரே தெரியாமல் போய்டும், ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும், பிக்சர் உடையுது அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இல்லாமல் எடுக்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான பிக்சர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஹைட் அண்ட் வித்து கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் இதுக்கான லிங்க்லேயும் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த லிங்கை நீங்கள் மாற்றிட்டு அதுக்கும் நீங்கள் சேம் அதே மாதிரி ஹைட் அண்ட் வித்தை நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது ரிலேட்டடாக ஜஸ்ட் நான் ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த இடம் தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி ஓகேவா create 3 images in 1 row. ஓகேவா? நான் இப்போ இதில் என்ன பண்ணேன், 2 images வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 images 1 ரோவில் க்ரியேட் பண்ணிட்டு வரணும். சேம், அதாவது ஒரே ஹைட் ஒரே வித், அதாவது 400 பிக்சல் ஹைட்டு அண்ட் 400 பிக்சல் வித். ஓகேவா? ஸோ ரெண்டு ஒரே ஹைட் ஒரே வித்தோட 3 இமேஜை ரோ வைஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு கேளுங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும், எஃப்எஸ்டி பற்றின வீடியோஸ் இல்லை அதர் கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் எப்படி இருந்ததோடையும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனிதிங். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஆல்.